முன் செய்திகளுக்கான ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் ஒரு வாரத்திற்குள் பதவி விலக உள்துறை உத்தரவு. ஹசன் அலிக்கு உதவிய சர்ச்சையில் நடவடிக்கை. பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் திமுக உண்ணாவிரதம். முதல்வர் ரங்கசாமி மீது வைத்திலிங்கம் பாய்ச்சல். அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் கார் சேதம். தேர்தல் விரோதத்தில் செயல்பட்ட மர்ம ஆசாமிகளை கைது செய்வதில் தனிப்படை போலீசார் தீவிரம். இனி விரிவான செய்திகள். ஹசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்தது தொடர்பாக புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை மாற்றம் செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவெடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் 35,000 கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக புனேவை சேர்ந்த ஹசன் அலி என்பவரை அமலாக்க பிரிவினர் கைது செய்தனர். ஹசன் அலி போலி முகவரி கொடுத்து பாஸ்போர்ட் வாங்கியதில் புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிற்கு தொடர்பிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரிடம் பல கட்டமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தை சந்தித்து விளக்கம் அளித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் இக்பால் சிங் தன் மீது எந்தவித தவறும் இல்லை என்று கூறிய போதிலும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் புதுவையில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதுபோன்ற சூழ்நிலையில் புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை மாற்றம் செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஆளுநர் பதவிக்கு புதியவர் நியமனம் செய்யப்பட உள்ள நிலையில் புதுவையிலும் ஆளுநரை மாற்ற மத்திய அரசு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதனால் இந்த வார இறுதியில் புதுவைக்கான புதிய துணைநிலை ஆளுநர் அறிவிப்பு வெளியாகும் என டில்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுவையில் அரசு துறைகளில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களின் போராட்டத்திற்கு காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். புதுவை பொதுப்பணித்துறையில் கடந்த ஆட்சியின் போது 1300க்கும் மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் தற்போதைய ஆட்சியில் படிப்படியாக நீக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட போதிலும் அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதேபோன்று புதுவை குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் முந்தைய ஆட்சியின் போது 110 தினக்கூலி வவுச்சர் ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். இந்நிலையில் புதிய அரசு அமைந்த பின்னர் சம்பளம் வழங்குவது நிறுத்தப்பட்டதுடன் 110 ஊழியர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்தது. இதனால் ஆவேசம் அடைந்த தினக்கூலி வவுச்சர் ஊழியர்கள் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபோன்ற சூழலில் தற்போது அமைந்துள்ள புதிய அரசினால் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுதேசி மில் அருகில் புதன்கிழமையன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஷாஜகான், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் கலைநாதன் ஆகியோர் போராட்டத்தை வாழ்த்தி பேசினர். போராட்டத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் சாமியை காட்டி தவறு செய்ய வேண்டாம் என்றும் இது நீண்ட நாள் வராது என்பதுடன் எந்த சாமியும் உங்களை காப்பாற்றாது என்றார். இப்போது ஆட்சியில் இருப்பது பழைய சாமி இல்லை என்றும் புது சாமி என்று விளக்கம் அளித்தார். இன்னைக்கு சாமியோட தயவால இன்னைக்கு நீங்க பதவியில் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா அதே சாமி இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாரு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு ரொம்ப நாள் இல்ல. உங்களோட பணி நீக்கம் செய்திருக்கலாம், பதில் சொல்றதுக்கு ரொம்ப நாள் இல்ல. வெகு விரைவா அதற்கான பதில் அவங்க சொல்லியே ஆகணும். இந்த ஆட்சியாளர் சொல்லி ஆகணும். நீங்க முதலமைச்சர் சொல்றாரு, இப்ப எங்க ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 250 பேர் டெக்ஸ்போல இருப்பீங்க. அப்ப எந்த எம்எல்ஏ கேட்டாங்க, யார் வந்து கேட்டாங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டதை நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. நான் அவருக்கு சொல்றேன், அவரு கேட்டுக்கிறேன். அப்பொழுது கூட அந்த 250 பேரை பணி நீக்கம் செய்த போது கூட முதலமைச்சருடைய மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவருடைய கவனத்திற்கு வந்த பிறகு, மரியாதைக்குரிய தலைவர் நாராயணசாமி அவருடைய கவனத்திற்கு வந்த பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து பேசி நாம் வேலையாட்களை பணியில் வைத்தவர்களை எந்த அரசு வைத்திருந்தாலும் சரி, அது சரியாக வைத்திருந்தாலும் தவறாக வைத்திருந்தாலும் சரி,
நம்முடைய அரசு நிர்வாகம் நஷ்டத்திலே இயங்கினாலும் சரி, அவர்கள் வேலையில விட்டு எடுக்கக்கூடாது. இனிமேல் எந்த ஒரு நிறுவனத்திலிருந்தும் வேலையிலிருந்து எடுக்க வேண்டாம் என்ற வாய்மொழி உத்தரவை அன்றைக்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் போட்டார்கள். இந்த முதலமைச்சர் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக சென்றார்களோ, நியமித்தார்களோ, அந்தந்த துறைகள் எல்லாம் இன்றைக்கு நிதிநிலை என்று இல்லை என்று சொன்னாலும் கூட, அன்றைக்கு கடுமையான நிதி நெருக்கடி இருந்த சூழ்நிலையும் கூட அவர்களை வேலையிலிருந்து எடுக்காமல் அவர்களுக்கு உரிய பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. புதுவையில் அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் காரை சேதப்படுத்தியவர்களை தானிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக கல்யாண சுந்தரம் பதவியேற்ற பின்னர் அவர் தனக்கு சொந்தமான காரை வீட்டின் மதில் சுவருக்கு வெளியே உள்ள ஷெட்டில் நிறுத்தியிருந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு ஷெட்டில் இருந்த காரை மர்ம ஆசாமிகள் கூர்மையான கற்களால் சேதப்படுத்தியுள்ளனர். புதன்கிழமை காலை கார் சேதப்படுத்தப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் தந்தை பெரியண்ணன் லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து எஸ்பி சிவதாசன் மற்றும் போலீசார் சேதப்படுத்தப்பட்ட காரை பார்வையிட்டு மர்ம ஆசாமிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் விரோதத்தை மனதில் கொண்டு அமைச்சரின் கார் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் என்ஆர் காங்கிரசாரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. புதுவை அந்தோனியார் பள்ளியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் வகுப்பறைகளை ரவுண்ட் டேபிள் சங்கத்தினர் காட்டி கொடுத்துள்ளனர். புதுவை ரவுண்ட் டேபிள் சங்கத்தினர் 10 லட்சம் ரூபாய் செலவில் 3 வகுப்பறைகளை புனித அந்தோனியார் பள்ளிக்கு கட்டி கொடுத்துள்ளனர். இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தாமஸ் தேல் ஆனந்த், செயலாளர் ஆனந்த் ஆகியோர் தலைமை தாங்க விழாவிற்கு வந்தவர்களை சேர்மன் தேவநாதன், முன்னாள் சேர்மன் ஸ்ரீதர் ஆகியோர் வரவேற்று வாழ்த்தி பேசினர். இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை ஆரியாங்குப்பம் தொகுதியில் 35 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை சபாநாயகர் சபாபதி துவக்கி வைத்தார். புதுவை ஆரியாங்குப்பத்தில் உள்ள நியாய விலைக்கடையின் மூலம் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை மக்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 35 கிலோ அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான சபாபதி வழங்கினார். அப்போது குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதேபோன்று புதுவை முத்தியால்பேட்டை டிவி நகரில் உள்ள நியாய விலை கடையின் மூலம் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை மக்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 35 கிலோ அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். அப்போது குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% ஒதுக்கீடு, தேர்தல் அறிக்கையில் கூறியதை நிறைவேற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோரிக்கை. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருப்பதால் தான் புதுவைக்கு கூடுதல் ரயில் சேவையை பெற முடிகிறது. இணையமைச்சர் நாராயணசாமி உற்சாகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBA International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society.
get it all right. Get it all in Ram Silks. Get all the leading branded shirts and trousers only in Ram Silks, Pondicherry. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ram Silks. Get your own look, get your own style, get your own shades, get a new life. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ram Silks. Get all the leading branded shirts and trousers only in Ram Silks, Pondicherry. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ram Silks. புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் 15 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியினை முதல்வரின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதி நந்தா நகரில் 15 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளம் புனித ஆந்தோனியார் ஆலய ஆண்டு பெருவிழா தேர்பவனியில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளம் புனித ஆந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. இதனையொட்டி விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் திருப்பலி நடைபெற்ற நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலி நடத்தப்பட்டது. விழாவின் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை மாலை அலங்கார தேர்பவனி மற்றும் தேவ நற்கருணை ஆசிர் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித ஆந்தோனியாரின் ஆசிரை பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை ஆந்தோனி ரோஸ் தலைமையில் பங்கு மக்கள் செய்திருந்தனர். தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீட்டை முதல்வர் ரங்கசாமி பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலுக்கு பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 14 கொலைகள் நடந்துள்ளது என்றும் இரவு 11 மணிக்கு கடைகளை மூடிய போதிலும் கொலைகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்றார். கடந்த 4ஆம் தேதி உரிய ஆவணம் இல்லாமல் பிடிபட்ட மதுபான லாரியை பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் விடுவித்து விட்டனர் என்று குற்றம் சாட்டிய பெருமாள், இது தொடர்பான உண்மை நிலையை காவல்துறையினர் தெரிவிக்க வேண்டும் எனவும் கடந்த காலங்களைப் போல் குழப்பமில்லாமல் சென்டாக் தேர்வினை நடத்த வேண்டும் என்றார்.
தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீட்டை முதல்வர் ரங்கசாமி பெற வேண்டும் என்ற பெருமாள் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்துவதுடன் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருப்பதால் தான் புதுவையின் வளர்ச்சிக்காக இதுவரை 6 சிறப்பு ரயில் சேவையை பெற்றுள்ளோம் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து புதுவைக்கு புதிய ரயில் சேவையை கடந்த 3ஆம் தேதி மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் முனியப்பா துவக்கி வைக்க 18 பெட்டிகள் கொண்ட சூப்பர் பாஸ்ட் சிறப்பு ரயில் செவ்வாய்க்கிழமை மாலை புதுவையை மாலை 6:45 மணிக்கு வந்தடைந்தது. இதனை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர்கள் வைத்திலிங்கம், ராமச்சந்திரன், ஜானகிராமன், எம்எல்ஏக்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், ஜெயமூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, புதுவை சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் காங்கிரசின் கோரிக்கையை ஏற்று கடந்த ரயில்வே பட்ஜெட்டில் டெல்லியில் இருந்து ரயில் விடப்படும் என அறிவிக்கப்பட்டது என்றும் வாரத்திற்கு ஒருமுறை இயக்கப்படும் சேவையை இருமுறை நீட்டிக்க மத்தியில் வலியுறுத்த உள்ளோம் என்றார். இதேபோன்று சென்னையில் இருந்து காரைக்காலுக்கும் புதுவையில் இருந்து கோவைக்கும் ரயில் சேவை துவங்க ஏற்பாடுகள் நடைபெறுகிறது என்ற நாராயணசாமி, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருப்பதால் தான் புதுவையின் வளர்ச்சிக்காக இதுவரை 6 சிறப்பு ரயில் சேவையை பெற்றுள்ளோம் என்று பெருமிதம் தெரிவித்தார். கடந்த காலங்களில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இருந்த சமயத்தில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது புதுவை மாநிலம் புறக்கணிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்துக்கு அவர்கள் ரயிலே விடவில்லை. ஆனால் 2004 இருந்து இன்று வரை 6 புதிய ரயில்களை புதுவையில் இருந்து மற்ற மாநிலத்துடைய பகுதிகளுக்கு நாம் அனுப்புகிறோம் என்று சொன்னால் இது மத்திய அரசு நமக்கு செய்கின்ற சலுகை. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னோக்கி செல்வோம் என்ற கருத்துரை நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பு பெரியார் நகர் வார்டு பகுதி மக்கள் நலன், மாணவர்களின் கல்வி, அச்சமின்மை போன்றவை தொடர்பாக முன்னோக்கி செல்வோம் என்ற கருத்துரை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்ற கருத்துரை நிகழ்ச்சியில் கல்வித்துறை, காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்நிகழ்வின் போது பெரியார் நகரை சேர்ந்த பொதுமக்கள், மாணவர்கள் தங்கள் பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இதற்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய புதுவையின் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ். படிச்சு முடிச்சது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? நல்ல வேலை வேணும்னா படிப்பு மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டையும் நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சொல்லி தரோம். கோர்சஸ் ஆஃபர்ட் DMLT, DNA, DODT, DRA. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேறியவர்கள், தவறியவர்கள். 12ஆம் வகுப்பு தவறியவர்களிடம் சிறந்த கவனம் செலுத்துவதால் அவர்களின் வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம். நான் +2 ஃபெயில் ஆயிருந்தேன். இங்க வந்ததனால நான் +2 பாஸ் ஆயிட்டேன். லேப் டெக்னீஷியன் பண்ணிருக்கேன். அது இல்லாம தன்னம்பிக்கையோட இருக்கேன். எமது நிறுவனத்தின் சிறப்பம்சங்கள்: அனுபவமிக்க ஆசிரியர்கள்,
சிறந்த மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள் மற்றும் சிறந்த இரத்த பரிசோதனை கூடங்களில் செய்முறை பயிற்சி வகுப்புகள். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், லேபுடன் கூடிய சிறந்த பயிற்சி வகுப்புகள், ஃப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். லாஸ்ட் இயர் எங்க கிட்ட படிச்சுட்டு வெளியில போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ்ல எல்லாம் நாங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், எண் 253, லெனின் வீதி, மணிமேகலை பள்ளி அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையில் இருந்து 23 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் ஒரு வாரத்திற்குள் பதவி விலக உள்துறை உத்தரவு. ஹாசன் அலிக்கு உதவிய சர்ச்சையில் நடவடிக்கை. பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ், திமுக உண்ணாவிரதம்.
முதல்வர் ரங்கசாமி மீது வைத்திலிங்கம் பாய்ச்சல். அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் கார் சேதம். தேர்தல் விரோதத்தில் செயல்பட்ட மர்ம ஆசாமிகளை கைது செய்வதில் தனிப்படை போலீசார் தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.